என் பிள்ளை எப்பவுமே என் மனசுலதான் இருக்கான் தானோ. அவன் என்னைக்குமே கடவுளா இருந்து என் குடும்பத்தை அவன் காப்பாத்தே தான் இருக்கான். இப்போ என் தனத்தோட கல்யாண போட்டோவை அங்க மாட்டணும்னு தோணுச்சு. அதனால தான் மாட்டி வச்சிருக்கேன். நீ எதுவும் இத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. சரியா? அப்படி நீ உடைக்கலனா ராத்திரி ஓ வீட்டு கதவையும் வந்து தட்டுவேன். என்ன வேண்டான்னு முடிவு பண்ணி வேற ஒருத்தனோட வாழ போனால அவ வீட்டு கதவையும் தட்டுவேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் சொன்னதை செய்யற ஆளு. பார்த்து நடந்துக்க. சேகர் வண்டி எடு. பூர்ணி மாப்பிள வந்துட்டான் பாரு. மாப்பிள வா மாப்பிள. பூர்ணி அங்க கமிச்சியா? என்ன மாமா? போகும்போது ஒரு அடி தள்ளி உட்கார்ந்து போனவங்க இப்ப வரும்போது நில்றா. எங்க போயிட்டு வர? உன்னதாண்டா கேக்குறேன். எங்க போயிட்டு வர? உன்கிட்ட சொல்லிட்டு தாமா போனோம். விருந்துக்கு போயிட்டு வரோம்னு சொன்னனே. மறுவீடு விருந்தா? ஆமா. எது? இவ பிறந்த வீட்டுக்கு போய் உன் மாமனார் மாமியார் கூட பேசி சிரிச்சிட்டு